சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சோழன் பழனிசாமி, சிவகங்கை மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் ஏஎம் சேவியர், தேவக்கோட்டை நகர்மன்ற தலைவர் KR சுமித்ரா ரவிக்குமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் கட்சியின் சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில துணைச் செயலாளரும் சிவகங்கை மாவட்ட துணைச் செயலாளருமான ஜோன்ஸ் ரூசோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பில் போட்டியிட்டவரும் முன்னாள் MP சுப்பையாவின் மகனுமான சுப துரைராஜ், கட்சியின் காரைக்குடி நகர செயலாளர் குணசேகரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தெரிகிறது. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் திருவேங்கடம், கட்சியின் காரைக்குடி நகர செயலாளர் ருக்மா சரவணன், கட்சியின் சிவகங்கை மாவட்ட பொருளாளர் அருணா கண்ணன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் பன்மொழி வித்தகரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வருமான நௌஷத் அலி, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் மல்லை வெள்ளைச்சாமி, சிவகங்கை மாவட்டத்தின் முதல் பெண் மாவட்ட செயலாளர் என்ற பெருமையை பெற்றிருக்கும் தீபா அன்பழகன் என்கிற கல்லல் திருமொழி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.